ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, பூச்சஸ் ஐட்டம்ஸ் நம்ம ஒரு பகுதி பார்த்தோம். நம்மக்கிட்ட வந்துட்டு பீட்ஸ், சார்ம்ஸ் எந்த அளவுக்கு இருக்கோ, பூச்சஸ் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட எல்லா வெரைட்டிலையுமே, எல்லா கலர்ஸ்லேயுமே, எல்லா டைப்லேயுமே இவ்வளோ பூச்சஸ் உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு கேட்குற அளவுக்கு நம்மக்கிட்ட பூச்சஸ் தான் அதிகம். பீட்ஸுமே இருக்குது. பீட்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது, இப்போ நாங்கள் ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுறது பூச்சஸில் தான். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த ஆரி ஒர்க் பண்ணாமல் ப்ளவுசஸ் இருக்கும். ஸோ அவங்கெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளாக போதுங்க அப்படின்றவங்க தான் அந்த பூச்சஸை வந்து தேர்ந்தெடுத்து நம்ம ஒர்க் பண்ணுறது. ஸோ அந்த பூச்சஸ்க்கான தேவையான நிறைய ஐட்டம், ஒரு டைலர் ஷாப்லேருந்து அண்டு எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டில் இருந்துகிட்டே நம்மளால் ஒரு ஒர்க் பண்ணிக்க முடியும். ஆரி ஒர்க் போட்டு ஒரு காசை ஏர்ன் பண்ண என்னால் கொடுக்க முடியல, அவ்வளோ ருப்பீஸாக இருக்குது அப்படின்றவங்களுக்கெல்லாம் இந்த பூச்சஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு கொஞ்சம் குவான்டிட்டினாலுமே ஒரு 4-5 ப்ளவுஸ் நம்ம ஒர்க் பண்ணுற அளவுக்கு நம்மளால் முடியும். ஸோ ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பூச்சஸ் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட அவ்வளோ இருக்குது. ஸோ கேர்ள்ஸுன்னு நான் சொல்ல மாட்டேன், எல்லாருமே, குழந்தைங்களாகட்டும், பெரியவங்களாகட்டும், எல்லாருமே, ஜென் ஆகட்டும், எல்லாருமே நம்ம சம்பாதிக்கிறதுக்கு தான் இந்த வேர்ல்டுக்கு வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ மணி தான் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு லைஃபாக மாறி போயிடுச்சு. ஸோ அந்த அளவுக்கு வந்து மணியோட பின்னாடி நம்மளாம் ஓடிட்டுருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஓடும்போது நமக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் கொடுக்கணும் இல்லைங்களா பிஸ்னஸ்க்கு. ஸோ அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு தான் இந்த பூச்சஸ் ஐட்டம்ஸ்லாம் நமக்கு இப்போது நிறைய ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு இஷ்டம் இருக்கும். எனக்கு வந்து பீட்ஸ், சார்ம்ஸ் இதெல்லாம் விட எனக்கு பூச்சஸும் ஆரி ஒர்க்ஸும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கம்மியான நம்ம வந்து ஒர்க் பண்ணணும், பட் அதில் வந்து நமக்கு ப்ராஃபிட்டும் இருக்கணும். அப்படின்ற ஒரு ஒர்க் எதுனா இந்த ஒர்க்கெல்லாம் நான் சொல்லுவேன். ஸோ நம்ம ஒர்க் பண்ணாலுமே அந்த கஸ்டமர்ஸ்க்கும் ரொம்ப பிடிச்சி போயிருக்கும், நமக்குமே அதில் நல்ல லாபமும் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒர்க்ஸை இந்த மாதிரியான நம்ம கொண்டு வந்திருக்குது. ஸோ இது குட்டி குட்டியான ஃப்ளவர்ஸு. ஸோ இந்த மாதிரி பூச்சஸ் கலெக்ஷன்ஸ் நம்மக்கிட்ட நிறைய அவைலபிள்ஸ் இருக்குது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நம்ம பூச்சஸில் எவ்வளோ இருக்குதுன்னு இதே மாதிரி ஃபுல் வீடியோவும் நம்ம நிறையா இருக்குது. ஸோ இதுவும் அதே மாதிரியே கொண்டு வந்திருக்கோம். அடுத்தது பார்க்கலாங்களா? இது பார்த்தீங்கன்னா, இது என்னடா இந்த மாதிரி வந்து இது கொடுத்துருக்காங்கன்னு பார்க்காதீங்க. இதுவுமே நம்ம பூச்சஸில் ஃப்ளவர் மாதிரி இப்படி வைக்கிறதுக்கு தான். நம்ம இதில் லீஃப் மாதிரி கலரில் செட் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்டெட் மேக்கிங்க்கும் நம்ம பண்ணிக்கலாம். ஸ்டெட் மேக்கிங் எப்படி பண்ணுவீங்க? உங்களுக்கு ஹோல் இருக்காது பாருங்கள், ஹோல் இருக்குது. ஒரு ஹோல் மட்டும் இல்லைங்க, 2 ஹோல் இருக்குது. ஏன் இந்த 2 ஹோல் வச்சுருக்குன்னா, இந்த பூச்சஸ் ஒர்க்குக்காகவே இந்த 2 ஹோல். நம்ம ஸ்டிச் போடும்போது பார்த்தீங்கன்னா, ஒன்று இருந்ததுன்னா உங்களுக்கு ஆடிட்டு இருக்கும், நவுரும். ஓகேங்களா? ஸோ 2 ஹோல் இருக்கும்போது நல்லா டைட்டாக வந்து ஃபிட் ஆகும். ஓகேங்களா? தெரியுதா? நல்லா டைட்டாக வந்து ஃபிட் ஆகும். ஸோ அதனால் 2 ஹோல் இதில் இருக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி ஃப்ளவர்ஸில் வர்றது எல்லாமே 2 ஹோல் இருக்கும். ஏன்னா பூச்சஸ் பண்ணும்போது நமக்கு வந்து இப்படி ஆடாமல் இருக்கிறதுக்காகவே இந்த லுக் வந்து இந்த மாதிரி ஹோலை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நமக்கு க்ரிப்பாக இது பிடிச்சி இப்படி அழகாக இப்படி இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம இதில் எப்படி நம்ம வந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு டவுட் இருக்குது உங்களுக்கு. ஸோ அது ஆக்சுவலி நான் ஒர்க் பண்ணி காட்டணுன்னு தான் நினைக்கிறது, பட் டைம் இருக்கிறதே இல்லை. இப்போ இதுதான் கிளாத்துன்னு வச்சுக்கோங்களேன். இதை நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஹேண்டில் வந்து நிறைய இதில் போடுறோம். இப்போ இந்த மாதிரி ஃப்ளவர்ஸே வந்து நிறைய பேட்டர்னில் வந்திருக்கு. ஸோ அதனால் நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி ஃப்ளவர் கொடுத்து இந்த ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நல்ல எம்போசிங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் நம்ம இந்த ஃப்ளவர் டைப்லேயே நிறைய இருக்குது. நம்ம ஒவ்வொன்றா அது பார்க்கலாங்களா? இப்போ அடுத்தது என்னன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஆக்சுவலி இது பார்த்திங்கன்னா, இந்த செல்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த செல்லையே வந்து நம்ம கோல்டு கலர் நிறையா வந்து நம்மக்கிட்ட இருக்குது ஸ்டாக்கு. கோல்டு கலர் பார்த்துருப்போம். ஸோ இது இப்போ நியூவாக வந்திருக்கு சில்வர் பேட்டர்னு. ஸோ நிறைய வந்து சில்வர் டைப்பில் வந்து கேட்டாங்க என்கிட்ட ஆக்சுவலி. அப்போ நான் இது வந்து எனக்கு கிடைக்கல. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது சில்வர் டைப்பில் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டோனுமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. அடுத்த வீடியோவில் இதில் என்ன மாதிரியான ஸ்டோன்ஸும் பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி ஒர்க் பண்ணிக்கிறதுக்கு நம்மக்கிட்ட இருக்குது. ஸ்டோன்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த டியூப் பீடில் வந்து நம்மக்கிட்ட சில்வர் டைப்பும் கோல்டு டைப்பு இதுலேயே சின்ன மாடல் எல்லாமே நம்மக்கிட்ட வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பூச்சஸ் ஒர்க் பண்ணுறவங்க கூட இந்த மாதிரி ஒர்க் பண்ணிக்கலாம்.
நான் இப்போ வந்து இப்படி வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் இப்படி கரெக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கூட நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டோன்ஸுமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. இதுலேயுமே பீடிலும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. ஒவ்வொன்றா அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒர்க்கும் நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கு சூப்பரான சில்வர் அந்த பேட்டர்னில் இருக்க செல்ஸு. ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்க்கலாங்களா? இது பார்த்தீங்கன்னா ரெயின்போ கலரில் ஃப்ளவரு. ஆக்சுவலி இதில் நம்ம கலர்ஸில் தான் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி வந்து கலர்ஸ்லேயுமே நம்மக்கிட்ட வந்து அவைலபிள் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ரெயின்போ கலர். நம்ம சாரீக்கு என்ன ப்ளவுஸை நம்ம வேர் பண்ணுறோமோ ஸோ அந்த கலரில் இது வந்து மாறிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் உள்ள ரெயின்போ கலர்ஸ். இந்த ரெயின்போ கலர்ஸுமே நம்ம இப்படி வந்து ஒர்க் பண்ணுறது தான். எல்லாமே இந்த சேம் பேட்டர்ன் தாங்க. நம்ம எப்படி வந்து க்ரியேட்டிவிட்டியாக பண்ணுறோமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இது ஒர்க் பண்ணி நான் ஒரு இது போடணுன்னு தான் இருக்கேன். டைம் கிடைக்கும்போது கட்டாயமாக வந்து நான் வந்து ஒர்க் பண்ணி காட்டுறேன். இதில் இந்த மாதிரி எந்த மாதிரியான பேட்டர்ன் கூட நம்ம போடலாம். ஸோ எல்லாமே நம்மளோட க்ரியேட்டிவிட்டியில் தான் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து ஒர்க் கொடுத்தா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டைப்பில் வந்து லீஃபை கொடுத்து இந்த ஃப்ளவர் கொடுத்து இதில் வந்து ஸ்டோன்ஸ் வைக்கலாம். இல்லை நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் நாட் கூட இதுக்குள்ளார போட்டுக்கலாம். ஸோ போட்டுட்டு இந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணி இருக்கும்போது சிம்பிளாக இருக்கும். செம்ம சூப்பராக இருக்குங்க. ஸோ இந்த எல்லா டைப்லேயுமே நம்மக்கிட்ட வந்து பூச்சஸ் ஐட்டம்ஸ் இருக்குது. சீரியஸாக சொல்கிறேங்க. நம்மக்கிட்ட இருக்க பூச்சஸ் டைப் நீங்கள் எந்த யூடியூப்ஸ் எந்த ஷாப்பில் போனாலுமே இருக்கவே இருக்காது. ஏதோ ஒன்று தான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? நீங்கள் இப்போ இன்றைக்கி இது பார்க்குறீங்கன்னா வேறு ஏதாவது ஒன்று தான் கிடைக்கும். ஓகேங்களா? ஒரு ஷாப்லேயே கூட இத்தனை ஐட்டம் பூச்சஸ் ஐட்டம்ஸும் ஒரே ஷாப்பில் கிடைக்கும்னா கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா நானே மல்டிபிள் ஷாப்பில் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன். ஒரு ஷாப்பில் சீரியஸாலுமே எனக்கு கிடைக்கிறது இல்லை. நான் பூச்சஸ் மட்டுமே தேடி தேடி ரொம்பவே போயிட்டுருக்கேன். ஏன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இது. ஏன்னா எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்குமே எனக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ அதனால பார்த்திங்கன்னா இந்த பூச்சஸ் ஐட்டம்ஸில் வந்து இவ்வளோ ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட தவிர வேறு யார்கிட்டையுமே இல்லை. நான் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுவேன். இப்போ ஒரு இடத்துக்கு போனோன்னா சாரீ 4 டிசைன் இருக்கும். ஆனால் 10 டிசைன்ஸ் கூட வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு ஷாப்பில் போனோன்னா நமக்கு 10 டிசைன் தான் கிடைக்கும். மீதி 10 டிசைன் நம்ம எங்கே தேடி அலைவோன்னே தெரியாது. ஓகேங்களா? நமக்கு நினச்ச மாதிரியான பூச்சஸ் ஐட்டம் ஒரு ஷாப்லேயே கிடைக்கவே கிடைக்காது. நம்ம அதுக்கு அத்தனை ஷாப் ஏறணும். ஆனால் நீங்கள் அலையவே வேணாம். நீங்கள் இப்படியே உட்காந்த வாக்கிலே இந்த மாதிரியான சூப்பர் சூப்பர் பூச்சஸ் ஐட்டம்ஸ் எல்லா வெரைட்டிலையும் எல்லா மாடல்லையுமே நம்ம ஒருத்தர்கிட்ட தான் இருக்குது. நான் கன்ஃபார்ம் பண்ணி தான் சொல்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் இந்த பூச்சஸ்ன்னு எடுத்திங்கன்னா நீங்கள் என்ன மாதிரி டைப்பில் வேணும் உங்களுக்கு. ஸோ எல்லா டைப்லேயுமே நம்ம வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான பூச்சஸும் நம்ம பார்த்தோம்ங்களா? ஸோ அடுத்தது என்னன்னு பார்க்கலாங்களா? இது பார்த்தீங்கன்னா பேஸ்டல்ஸ். நிறைய பேர் பேஸ்டல் கலர் இருக்கா, இந்த வந்து செல்ஸ்லேயே வந்து பேஸ்டல் கலர்ஸ் இருக்குங்களா கேட்குறீங்க. ஸோ நம்மக்கிட்ட பேஸ்டல் கலர்ஸுமே அவைலபிள் இருக்குங்க. பாருங்கள் எல்லா டைப்லேயுமே நம்மக்கிட்ட மட்டும்தான் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பேஸ்டல் டைப்லேயும் நம்மக்கிட்ட ஃபுல்லாக இருக்குது. ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பேஸ்டல் கலர் செல்ஸ் கேட்டிருந்தீங்களோ ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளோட வீடியோவில் நம்மளோட வாட்ஸ்அப்பில் வந்துட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரியான ஐட்டம்ஸை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃப்ளவருமே நம்மக்கிட்ட கோல்டன் டைப்பில் அவைலபிள் இருக்குது. ஸோ இதுலேயுமே கலர்ஸ்லேயுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. கோல்டன் தனியாக வேணும்னாலும் அவைலபிள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டைப்லேயும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நமக்கு எப்படி பேட்டர்ன் போடணுமோ அந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா? இதுக்கு பேட்டர்ன் டைப்பில் இருக்க பூச்சஸ்க்கு பேட்டர்ன் டைப் நம்மக்கிட்ட இல்லை. பட் பூச்சஸ் வந்து நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். பட் ஆரி புக்ஸ் நம்மக்கிட்ட வந்து 4 லெவலான புக்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. ஸோ நியூவாக இருக்கும், ட்ரெண்டியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி 4 டைப்பில் நம்மக்கிட்ட வந்து புக்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. யாருக்கெல்லாம் ஆரி ஒர்க் பண்ணுறீங்களோ, டிசைன் போட வரலன்றீங்களோ அவங்க எல்லாமே இந்த புக்ஸை வாங்கிக்கலாம். நீங்கள் அதுலேயே வந்து உங்களுக்கு மார்க்கிங் பண்ணியே இருக்கும். ஸோ அப்படியே நீங்கள் எடுத்து போட்டு ஒர்க் பண்ணுறது தான், ப்ளவுஸில் வந்து மார்க்கிங் பண்ணுறது தான். ஸோ எல்லாமே இருக்குது. ஸ்லீவுக்குமே இருக்குது. ஸ்லீவ் 25 இருக்கும். இதில் வந்து நெக் பேட்டர்ன் வந்து 25 இருக்கும். ஸோ 4 பேட்டர்ன்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதில் கூட சில ஐடியாஸ் வந்து நமக்கு பேட்டர்ன் போடுறதுக்கு, இந்த பூச்சஸ் மாதிரி பேட்டர்ன் போடுறதுக்கு அதுலேயே பார்த்து கூட நமக்கு சில ஐடியாஸ் வரும். ஸோ அதுக்கான புக்ஸுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ இது பார்த்தீங்க இல்லையா? அடுத்தது நம்ம பார்ப்போம்.
இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான ஸ்டோன்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. ஸ்டோன்ஸ் இல்ல, பீட் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி டைப்ல இருக்கு. இதுவுமே வந்து பூச்சஸ்க்குமே போடலாம். அண்ட் வந்து பிரேஸ்லெட்டுக்குமே இந்த மாரி பீட்ஸ் போடலாம். ஸோ நமக்கு என்ன மாடல்ல இது தேவையோ, இது அதுக்கானது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெறைய இடத்துல கலர்ஸா குடுக்கும்போது சூப்பரா இருக்கும். ஒரே கலர்ஸ்ல குடுக்கும்போது, இல்ல நமக்கு மல்டிபிள் கலர் குடுக்கும்போது நமக்கு வந்து சூப்பரா இருக்கும். ஸோ இந்த மாரி கூட நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இது குடுத்துருக்கோம் இல்லைங்களா? இத நடுவுல இப்படி கொடுத்து கூட ரொம்ப அழகா இருக்கும். நமக்கு இப்படியும் குடுத்து, இந்த மாரி கூட குடுக்கலாம். நமக்கு வந்து அந்த ப்ளவுஸ்ல வந்து இன்னுமே டெக்கரேட்டிவா சூப்பரா இருக்கும். நான் ஆக்சுவலி சும்மா தான் உங்களுக்கு வச்சு காட்டுறேன். சீரியஸா இத ஒர்க் பண்ணும்போது தான் நல்லாருக்கும். பட் நான் இப்ப ஜஸ்ட் உங்களுக்கு காட்டணும். ஒரு ஒரு ஐடியாக்கு உங்களுக்கு ஏதாவது இது பண்றதுக்கு வேணுன்றதுக்காக நான் இந்த மாரி சும்மா வச்சு காட்டுறேன். ஸோ இதுதான் பூச்சஸ் அப்படின்னு நெனச்சிடாதீங்க. இதுல நம்ம நெறைய ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கு. இந்த இடத்துலலாம் லீஃப் நம்ம சீக்வென்ஸ் இருக்கு இல்லைங்களா? சீக்வென்ஸ் எல்லாம் குடுத்து இது ஒர்க் பண்ணும்போது செம்மையா இருக்கும் ஆக்சுவலி ஒர்க்கு. பட் உங்களுக்கு இப்ப நான் தெரியறதுக்காக நான் இந்த ஒர்க்க சும்மா ஜஸ்ட் பண்ணி காட்டுனேன். அவ்வளோதான். செஞ்சு எப்படி இருக்குன்றத காட்டுனேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாரியான ஒர்க்ஸ் நம்ம கிட்ட பண்றதுக்கான பீட்ஸு இந்த மாரி எல்லா டைப்லயுமே நம்ம கிட்ட இருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த வீடியோல இதுலயே என்னென்ன மாடல்ஸ் இருக்கு பூச்சஸ் ஐட்டம்ஸ்ன்னு நம்ம பார்ப்போம். அது இன்னும் இன்னும் அதிகமா நம்மக்கிட்ட பூச்சஸ் ஐட்டம்ஸ் அவ்ளோ ஐட்டம்ஸ் இருக்கு. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஏன்னா, நீங்க ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு வந்து நான் இத வந்து யூடியூப வந்து மேல கொண்டு வரதுக்கான ஒர்க் கிடையாது. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்போது, இவ்ளோ ஐட்டம்ஸ் உள்ள இருக்கான்றது உங்களுக்கு தெரியறதுக்காக மட்டும் தான் நான் சொல்றேன். ஸோ நான் என்னோட ப்ராசஸே வந்து யூடியூப்ல நல்லா ஹைக்ல வரணுன்ற அந்த தாட் இல்ல. என்னோட ப்ராசஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, எங்ககிட்ட இருக்க மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு என்னென்ன இருக்குன்றது தெரியணும் அப்படின்றதுக்காக தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கங்கிறேன். ஏன்னா, அப்பதான் நம்மளோட எல்லா ஐட்டம்ஸுமே எவ்வளோ ஐட்டம்ஸ் நம்ம ஒரு ஷாப்ல போய் வாங்குற அளவுக்கு இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். ஓகேங்களா? அந்த ஒரே ஒரு ரீசனுக்காக தான் நான் இடைக்க சொல்றது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மேம் அப்படின்னு சொல்றது. ஏன்னா, அப்பதான் உங்களுக்கு வந்து இவ்ளோ ஐட்டம்ஸ் ஒரு இடத்துல வாங்க முடியும். இவ்ளோ ஐட்டம்ஸும் ஒரே இடத்துல கிடைக்குதுன்றது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரே ஒரு ரீசன் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு நான் சொல்றேன். ஸோ நீங்க சப்ஸ்கிரைபும் பண்றீங்க. அந்த எல்லாத்துக்குமே ரொம்ப 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 தேங்க் யூ ஸோ மச். அதே அளவுக்கு என்ட்ட பர்ச்சேஸும் பண்றீங்க. அவங்களுக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா வந்து என்னோட ஷாப் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது இவ்ளோ பீக்ல நான் போக முடியுமான்னு நான் நினைக்கல. பட் இப்ப அந்த அளவுக்கு நான் எனக்கு டைமே இல்லாத அளவுக்கு பிஸியாவே வச்சுக்கிறீங்க. நான் வந்து இப்ப எல்லாமே ஷெட்யூலே எனக்கு கரெக்ட்டா இருக்க மாரி இருக்கு. ஸோ எல்லாமே உங்களோட அன்பும், ஆதரவும் தான். இத நான் எப்பவுமே மறக்கவே மாட்டேன். ஸோ மறக்காம நீங்க நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுங்க. தேங்க் யூ ஸோ மச். பாய்.